வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகம் ஆபத்திலாயிருக்கிறது. புரொஃபசர் ஹராரி எழுதிய நெக்சஸ் புத்தகத்தில் 9வது அத்தியாயத்தின் சுருக்கத்தை உங்கள் முன் வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்று வாழும் உலகத்தில் தகவல், அதாவது இன்ஃபர்மேஷன் அதிகம். ஆனால் உண்மைகள் குறைவாகவா உள்ளன? ஜனநாயகம் நமக்கு பேசும் உரிமையை தந்திருக்கின்றது. ஆனால் நாம் இன்று ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்கிறோமா, அல்லது தனித்தனி உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஜனநாயகம் என்பது தேர்தல் மட்டுமல்ல, அது ஒரு தொடர்ச்சியான உரையாடலின் அமைப்பு என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார் புத்தக ஆசிரியர் புரொஃபசர் ஹராரி. மக்கள் தகவல்களை பெற வேண்டும். மக்கள் உண்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகளை அமைதியான முறையில் விவாதித்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்று புரொஃபசர் ஹராரி மக்களை வேண்டிக் கொள்கிறார். ஜனநாயகம் ஒரு ஷேர்ட் ரியாலிட்டி மீதுதான் நின்று கொண்டிருக்கிறது. அதாவது நாம் ஒத்துக்கொள்ளும் சில பொதுவான உண்மைகள் அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டுமென்கிறார் ஆசிரியர். இன்றைய பிரச்சனை என்ன? சமூக ஊடகங்கள் உண்மைகளை முன்னிலைப்படுத்துவது இல்லை. மாறாக ஊடகங்கள் அட்டென்ஷன், அதாவது மக்களின் கவனத்தை ஈர்க்கும் நிகழ்வுகளையே முன்னிலைப்படுத்துகின்றன. கோபத்தையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தும் செய்திகள், பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் செய்திகள், சமூகத்தினருடன் நிலவும் நல்லெண்ணத்தை குலைத்து சண்டையை மூட்டிவிடும் செய்திகள், இவைகளே வேகமாக ஊடகங்களால் பரப்பப்படுகின்றன. கம்ப்யூட்டர்களின் ஆல்கரிதம்கள் கூட நமக்கு என்னவெல்லாம் பிடிக்கக்கூடும் என்று நினைக்கிறதோ அவைகளை மட்டுமே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அதனால் நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உண்மைகள் உருவாகின்றன என்கிறார் புரொஃபசர் ஹராரி. இதனால் என்ன நடக்கிறது? பொதுவான உரையாடல் உடைந்து போகிறது. ஜனநாயகத்தின் அடித்தளம் பலவீனமாகிவிடுகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தகவல்களை மட்டும் பரப்புவது இல்லை, அவை தகவல்களை உருவாக்கவும் செய்கின்றன என்கிறார் ஆசிரியர். டீப் ஃபேக், போலி செய்திகள், மனிதர்களைப் போல் பேசும் மெஷின்கள், இவையெல்லாம் உண்மை என்ன பொய் என்ன என்பதை தெளிவுபடுத்தாமல் மக்களை குழப்புகின்றன. ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் சரியான தகவல்களின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்க வேண்டும். ஆனால் தகவல்களே நம்பகமில்லாமல் போனால் என்ன ஆகும்? ஆனால் இவைகளுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? புரொஃபசர் ஹராரி இந்த புத்தகத்தில் ஒரு முழுமையான தீர்வை தரவில்லை. ஆனால் 3 கருத்துக்களை நம் பார்வைக்கு வைக்கிறார். 1. தகவல் தொழில்நுட்பத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். பொதுமக்களுக்கு தகவல் கல்வி, அதாவது மீடியா லிட்ரஸியை அவசியமாக்க வேண்டும்.
மனிதர்களுக்குள் நேரடி உரையாடல் ஏற்பட வழிவகை செய்திட வேண்டும். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் நாம் பொது உண்மைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஆசிரியர். முடிவாக, நண்பர்களே, ஜனநாயகம் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு பழக்கம், அது ஒரு ட்ரெடிஷன், அது ஒரு ஹெரிட்டேஜ், அது ஒரு லீகசி என்று முழங்குகிறார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, அவரை மதிப்பது, அவர் சொல்வதை செவிகொடுத்து கேட்பது, இவையெல்லாம் கூட ஜனநாயகம்தான் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் நம் சக மனிதர்களுக்குள் நடத்த வேண்டிய உரையாடலை இழந்தால் ஜனநாயகத்தையும் இழக்க நேரிடும் என்று புரொஃபசர் ஹராரி எச்சரிக்கிறார். இந்த சம்மரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுடன், உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜலால் கான்.